सम्यक् न्यायकलापेन महता भारतेन च उपब्रह्मित वेदाय नमो व्यासाय विष्णवे. பராசர பகவானுடைய குமாரராக வேதவியாசர் அவதரித்தார். வேதங்களாவத்தையும் தொகுத்து கொடுத்து மேலே மகாபாரதம்ங்கிற 5வது வேதத்தையும் நமக்காக கொடுத்தார். இந்த மகாபாரதத்தை 1.25 லட்சம் ஸ்லோகங்கள் நாம் பெறுகிறோம். அதிலே தர்ம அர்த்த காம மோட்சங்களான 4 புருஷார்த்தங்களும் சொல்லப்பட்டன. அந்த புருஷார்த்தங்களை எல்லாம் நமக்கு பெற்றுக் கொடுப்பது எது? அது நாம சங்கீர்த்தனந்தான் விளக்குவதற்காக ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமாத்தியாயத்தை ஆனுசாசனிக பர்வத்திலே அமைத்தார் வேதவியாசர். யுத்தம் ஆரம்பிப்பதற்கு முன்பாக பிறந்தது பகவத்கீதை. யுத்தம் முடிந்ததற்கு பின்பாக பிறந்தது ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமாத்தியாயம். ஒரு விஷயத்தை முதலிலே நாம் அறிவித்து அதற்கு மேல அதை தாண்டி இன்னொரு விஷயத்தை சொன்னோம்னா கீழே இருக்கிறத விட மேல இருக்கிற விஷயத்துக்கு வைபவம்ங்கிறது எல்லாருக்கும் புரிஞ்ச விஷயம். இப்ப இந்த ஊர்ல வண்டியெல்லாம் ஓட்டுறதுக்கு இன்னென்ன மாதிரி இன்னன்னைக்குன்னு சொல்றா. இன்ன வழியில போகணும் இன்ன வழியில வரணும்னு சொல்லிடுவார்கள். இப்ப 10 நாள் கழிச்சு அதை மேற்கொண்டு இன்னொன்னு சொன்னா அதுக்கப்புறம் கீழே இருக்கிறது நிற்க வேண்டிய தேவையில்லை, மேல இருக்கிறது தான் நிற்கும். அதே போல கண்ணனும் பகவத்கீதையை முதலிலே சாதித்தான். அதற்கு மேல ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமாத்தியாயத்தை சொன்னான்னா இந்த 2ல எதை நாம் கடைப்பிடிக்க வேண்டும்? கீதையை தெரிஞ்சுட்டு பாராயணம் பண்ணணுமா இல்ல விஷ்ணு சஹஸ்ரநாமாத்தியாயத்தை தெரிஞ்சுட்டு பாராயணம் பண்ணணுமா? அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல இது 2னுடைய பிரயோஜனமும் புரியணும். பகவானுடைய பெருமையத்தனையும் சொல்லிக்கிறதுக்காக கீதா சாஸ்திரம், அந்த பெருமை உடையவனை அடைவதற்காக விஷ்ணு சஹஸ்ரநாமாத்தியாயம். ஆக தெரிஞ்சுக்கிறது முக்கியம்தான், அடைவது முக்கியம்தான். ஆனா தெரிஞ்சுக்காட்டா கூட போய் சேர்ந்துடலாம்னு ஒருத்தர் ஒரு வழி கொடுத்தா யாருக்கும் கசக்காது. நீ ஒண்ணு தெரிஞ்சுக்க வேண்டிய கட்டமே பட வேண்டாம், ஆனாலும் பகவானை போய் அடைஞ்சுடலாம்னு சொன்னோம்னா என்னத்துக்கு சுவாமி தெரிஞ்சுக்கிற கட்டம் நான் படணும்? அங்க போனப்புறம் எப்படியுமே ஞானம் தனக்கா வந்துடும் இல்லையோ. அதனால இந்த கீதையும் சேர்த்து அங்கேயே தெரிஞ்சுடலாம் என்று சொல்றதுக்கு பல பேர் ஆள் இருக்கலாம். அதனாலதான் கீதையை முதலிலே ஓதின எம்பெருமான் சஹஸ்ரநாமத்தை கடைசியாக அமைத்தான். அதனால விஷ்ணு சஹஸ்ரநாமாத்தியாயத்துக்கு தனிச்சிறப்பு. இதை பத்தி ரொம்ப அழகா தெரிவிப்பார்கள் பூர்வர்கள். சங்கராச்சாரியர் பஜகோவிந்தம்ங்கிற பாசுரத்தை இயற்றினால் அல்லவா, அதுல தெரிவிக்கிறார், பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே. ஏ மூட புத்தி படைத்தவனே, வியாக்கரணமோ தர்க்கமோ நியாயமோ மீமாம்சையோ உனக்கு உதவிக்கு வரவே வராது. கடைசி காலம் படுக்கையில படுத்துட்டு இருப்பேன். அப்ப கீழே படிச்ச வியாக்கரணம் கண்டிப்பா ஞாபகத்துக்கு வராது, இலக்கணமா ஞாபகம் வரும். கடைசி படுக்கையில படுத்துட்டு இருக்குச்சே இல்ல நியாயன் மீமாம்சை ஏதானு ஒண்ணு ஞாபகம் வர போறதா? அப்ப இருக்கிற பயத்திலே மத்த அத்தனையும் மறந்து போகும். நம் கை நம் சொன்னபடி கேட்காது, நம் கால் நம்ம சொன்னபடி கேட்காது, நாக்கு கூட கேட்குமாங்கிறது சந்தேகம்தான். இருந்தாலும் அந்த நிமிஷத்துல சுலபமா உன்னால பண்ண முடிஞ்சது நாம சங்கீர்த்தனம் தான். அதனால கீழே இத்தனை நாளா நான் பேசினேனே வெறும் ஞானத்தால மட்டும் மோட்சம் அடைச்சுடலாம்னு நினைக்காதே. பக்தி ரூபாபன்ன ஞானத்தால தான் மோட்சம். பக்தி கலக்காத ஞானத்தால மோட்சம் கிடைக்கவே கிடைக்காது. சில பேர் வெறும் ஞானத்தை தேடிட்டு போயிட்டே இருப்பார். அதனாலேயே கீதையில நிறைய பேருக்கு ஆசை. எவ்வளவுதான் அது வசந்ததாக இருந்தாலும் ஞானத்தை நிறைய போதிக்கும். கண்ணனே கீதையில 9வது அத்தியாயத்துல பக்தியத்தான் சாதித்தான். அந்த பக்தி பண்றது எப்படின்னு அர்ஜுனன் கேட்டான். மன்மனாபவ மத் பக்தா மத்யாஜி மாம் நமஸ்குரு மாமே வைஷ்யசி கௌந்தேய யுக்தைவம் ஆத்மானம் மத் பராயணா. மன்மனாபவ என்னிடத்திலேயே மனசை வச்சுடு. மத் பக்தா என்னிடத்துல மாறாம பக்தி செலுத்து. மத்யாஜி என்னை குறித்து யாக யஜ்ஞங்கள் பூஜைகளை செய். மாம் நமஸ்குரு விழுந்து விழுந்து சேவி. இப்ப நேத்துக்கு 2 நாளா நாம என்ன பார்த்துட்டு இருக்கோம்? தியாயன்னு ஸ்துவன்னு நமஸ்யம் ச யஜமானஸ்தமேவச்சன்னு ஸ்லோகம் பார்த்தோம் இல்லையா? அதே ஸ்லோகம் தான் கீதையில இருக்குப்போ. மன்மனாபவ மத் பக்தா மத்யாஜி மாம் நமஸ்குரு மாமே வைஷ்யசி. இப்படி பண்ணிட்டு இருந்தா தப்பாமல் அவன் என்ன வந்து அடைகிறான். இது கண்ணன் சொன்னது பக்தியை பத்தி. அந்த பக்தினால மோட்சம் கிடைக்குமே தவிர வெறும் ஞானத்தாலே மோட்சம் கிடைக்காதுங்கிறது உண்மை. அதை தெரிஞ்சின்ற சங்கராச்சாரியர் அழகா சாதிக்கிறார். பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே. கோவிந்தனுடைய திருநாமத்தை நன்னா வாய்வோயாம சொல்லு சொல்லுன்னு சொன்னவர் கடைசியா சாதித்தார். தேயம்
கீதா நாம சஹஸ்ரம். எதை பாடணும்? கேயம் கீதா நாம சஹஸ்ரம், தேயம் ஸ்ரீபதி ரூபமஜஸ்ரம். ஸ்ரீபதியினுடைய ரூபத்தை விடாம தியானம் பண்ணிட்டே இரு. ஆனா உன்னால அதுக்கு சக்தி இருக்குமா இருக்காதான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா கடைசி நிமிஷத்துல தியானம் பண்ணணும்னா தியானத்துக்குன்னு சில நியமங்கள்லாம் உண்டு. ஆசனம் சரியா உட்காரணும், நம்முடைய கழுத்து, தலை, முதுகு இதெல்லாம் நேர்கோட்டுல வச்சுட்டு நம் மூக்கு நுனிய நாமே பார்த்துண்டு கண்ணை முழுக்க மூடாமல், கண்ணை முழுக்க திறக்காமல், தூங்காமல், விழித்திருக்காமல், இது ஒரு 2 கட்டா நிலைமை. இதுல இருந்துட்டே தான் தியானம் பண்ணி ஆகணும். தியானம் பண்ணுன்னு சங்கரர் சொல்லி பார்த்தார். தேயம் ஸ்ரீபதி ரூபமஜஸ்ரம், ஸ்ரீபதியான எம்பெருமானுடைய ரூபத்தையே பார். அங்க சொல்லச்சேவன் சங்கரர் என்ன சப்த பிரயோகம் படுத்துறாருன்னு பார்க்கணும். தேயம் ஸ்ரீபதி ரூபமஜஸ்ரம், எம்பெருமான பார்க்கச்சேவே வெறும் நாராயணன்னு பார்க்கவே கூடாது. வெறும் நாராயணன்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை. அப்படி சொல்லியிருக்காரா சங்கராச்சாரியர்? இருப்ப தேயம் ஸ்ரீபதி ரூபமஜஸ்ரம், ஸ்ரீயப்பதின்னு தான் எம்பெருமானுக்கு பெருமை. என்ன ஆதிசங்கர பகவத்பாதர் ரொம்ப அழகா காட்டியுள்ளார். ஆஹா, ஸ்ரீயப்பதி எம்பெருமான் நேத்திக்கு பார்த்தமே, திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன். பேயாழ்வார் முதல்ல திருவ பார்த்தேன்னு சொன்னாரா. அதனாலதான் எம்பெருமானுக்கே ஸ்ரீமன் நாராயணன் ஸ்ரீமன் நாராயணன் பேர். திருமால் திருமால்னு பேர், வெறும் மால்னு அவனை சொல்றதே கிடையாது. அதுதான் சங்கரரும் சதிவிக்கிறார். கேயம் ஸ்ரீபதி ரூபமஜஸ்ரம், கேயம் கீதா நாம சஹஸ்ரம். கேயம் கீதா, முதல்ல கீதையை பாடுன்னுட்டார். அவருக்கே அப்புறம் தோணித்து, முதல்ல கீதையை பாடுன்னு சொன்னேன். இவன் பாடி பாடி கொஞ்ச நாள் கழிச்சு குழம்பி போட போறான். இவன் எதுக்கு மேல குழப்பணும்? இப்ப மாத்தினுட்டார். கீதா நாம சஹஸ்ரம். முதல்ல பாடுறச்சே கீதான்னு சொல்ல ஆரம்பித்தவர் முடிக்கிறதுக்குள்ள நாம சஹஸ்ரம்னு மாத்தினுட்டார். ஏன் கீதையை முதல்ல சொல்லி நாம சஹஸ்ரத்தை அப்பன் சொன்னார்? இப்ப கீழே சொன்னேனே, முதல்ல ஒரு விதியை போட்டுட்டு அப்புறம் மாத்தினா கீழே இருக்கிற விதி நிற்காதுங்கிறது அபிப்பிராயம். ஸ்ரீபதியினுடைய உருவத்தை தேயம் மனசால நாம தியானம் பண்ண வேணும். அப்படி தியானம் பண்ண முடியாத படுத்துனா என்ன வழி? அதுக்கு கேயம் கீதா நாம சஹஸ்ரம். நாம சஹஸ்ரத்தை பாடி உயலாம்ங்கிறது சங்கராச்சாரியர் தான் காட்டி கொடுத்த அர்த்தம். அதனாலதான் சங்கர பாஷ்யம் ரொம்ப முக்கியமான பாஷ்யம். சஹஸ்ரநாமாத்தியாயத்துக்கு பட்டர் பாஷ்யத்துக்கும் சங்கர பாஷ்யத்துக்கும் நிறைய வேறுபாடுகள். ஆனா சங்கராச்சாரியர் பாஷ்யம் பண்ண ஆரம்பிக்கச்சே போய் புஸ்தக சாலையிலேருந்து புஸ்தகம் எடுத்துனுவான்னு தன் சிஷ்யன் அனுப்பிச்சார். சிஷ்ய பிள்ளை போய் புஸ்தகத்தை எடுத்துன்னு வந்து கையில கொடுத்தான். அது அழகா விஷ்ணு சஹஸ்ரநாமாத்தியாயம் புஸ்தகமா இருந்தது. சரி, இதுக்கு தான் பண்ணணுமா, வேற எதுக்கானு பண்ணலாமா? 2ஆம் தரம் புஸ்தகத்தை வச்சுட்டு புது புஸ்தகம் எடுத்துன்னு வான்னார். திரும்பவும் அதே விஷ்ணு சஹஸ்ரநாமம் புஸ்தகம் வந்தது. திரும்ப கொண்டு போய் வச்சுட்டு 3ஆம் தரம் எடுத்துன்னு வான்னார். திரும்பவும் விஷ்ணு சஹஸ்ரநாம புஸ்தகமே வந்தது. சரி, விஷ்ணுவனுடைய ஆரணை இதுதான் வியாக்கியானமே பண்ணிவிட்டார். விஷ்ணு சஹஸ்ரநாமாத்தியாயத்துக்கு சங்கராச்சாரியர் பண்ணின வியாக்கியானம் 3 தடவை சிஷ்யன் மூலமாக கண்ணன் பெருமான் தானே தன்னுடைய கிரந்தத்தை கொண்டு வந்து கொடுக்க சாதித்தார்ங்கிறது அபிப்பிராயம். அதனால முதல்ல தியானம் பண்ண வேணும் எம்பெருமானே. முடியாமல் போனால் பகவன் நாமத்தை சங்கீர்த்தனம் பண்ண வேணும். இது இவர் சொன்னது எங்கிருந்து? சாஸ்திரத்துல இருக்கிறதான் பெரியோர்கள் சொல்லுவார்கள். வேதாந்தம் என்ன சொல்லித்து? வேதாகமேதம் புருஷம் மகாந்தம் ஆதித்யவர்ணன் தபசஸ்து பாரே. அதுக்கு மேல அழகா சொல்றது, வேதாகமேதம் பிரம்மத்தை பத்தி நான் தெரிந்து கொள்ள வேணும். புருஷம் மகாந்தம் புருஷனான மகானான பிரம்மத்தை பத்தி தெரிந்து கொள்ள வேணும். ஆதித்யவர்ணன் தமசஸ்து பாரே, அவன் ஆதித்ய வர்ணமாக தமசஸ்து பாரே. தமசுங்கிற மூல பிரகிருதி, பிரகிருத்தியை கடந்து பரமவதத்தை எம்பெருமான் சேவை சாதிக்கிறானே, அவனை பத்தி தெரிஞ்சுக்கோன்னு சொல்லித்து சாஸ்திரம். நாமும் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆரம்பித்தோம். உடனே தானே சொல்லித்து, வேதாகமேதம் புருஷம் மகாந்தம் ஆதித்யவர்ணன் தமசஸ்து பாரே சர்வாணி ரூபாணி விசித்திய தீரஹ நாமானி கிருத்வா அபிவதனி யதாஸ்தே. இது சாஸ்திர வாக்கியம். சர்வாணி ரூபாணி, எல்லா உருவத்தையும் தேடிண்டு போக ஆரம்பிச்சான். பரவாஸ் தேவனுடைய உருவம் எங்க இருக்கு? வியூகமூர்த்தி உருவம் எங்க இருக்கு? விபவாவதாரம் உருவம் எங்க இருக்கு? சர்வாணி ரூபாணி, எல்லா ரூபத்தையும் தேட ஆரம்பிச்சான. விசித்திய தீரஹ, தேடி தேடி பார்த்து ஓஞ்சி போட்டான், கிடைக்கல. எந்த ரூபத்தை போய் இவன் தேடினோட போறான்? பிரம்மத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆரம்பிச்சதே ஆச்சரியம். தெரிஞ்சுக்க முற்பட்டு ஒரு இடமா தேடிட்டு போனது அடவிட ஆச்சரியம். தேட 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 இன்னும் உள்ள கால் போச்சே தவிர சுலபத்துல எம்பெருமான் இவனுக்கு சேவை சாதிச்சுடல. பிரம்மாவை முதல்ல தன் நாபி கமலத்திலே படைத்தான் எம்பெருமான். நாபி கமலத்திலேன்னு நீங்க அனந்த பத்மநாபன் திருவனந்தபுரம்னு சொன்னேனே, இங்கே ஒரு நாளம், இவ்வளவு பெரிய நாளம் தாமரையிலே பிரமன் வீத்திருப்பன். அந்த பிரம்மா அதுல தோன்றின உடனே நான் யாருடைய தொப்புள்ளேந்து தோன்றி இருக்கேன்னு தெரிஞ்சுக்கணும்னு அவருக்கு ஆசை. அதனால தாமரை நாளம் வழியா இறங்கி உள்ள போனார். இருட்டு இருட்டு இருட்டு, யாரிடத்திலேயும் தான் தோன்றினா அவனுக்கு தெரியவே இல்லை. மொத்தம் 100 வருஷ காலம் பிரம்மாவனுடைய ஆயுஷாலே
100 வருஷ காலம் தபஸ் பண்ணி சரி சிவன் நாராயணுடைய நாபியில இருந்தான் தான் தோன்றியிருக்கேன்னே தெரிந்து கொண்டாராம். அப்படிப்பட்ட எம்பெருமான் படைத்தவன் சுலபத்துல நம்ம கண்ணில் பட்டுட போறது கிடையாது. அதனால சாஸ்திரம் சொல்லித்து விசித்திய விதீரகா, எல்லா இடத்துலையும் ரபாணி ரூபாணி விசித்திய தீரகா, கடைசியில தேடி தேடி பார்த்து கண்டுபிடிக்க முடியல. சுலபமான வழி வேதாந்தம் சொல்றது. நாமானி கிருத்வா அபிவதனு யதாஸ்தே, அத்தனை இடத்தையும் தேடி பார்த்தான், முடியலன்னுட்டு திரும்ப தான் வந்த இடத்துலயே மனையில உட்கார்ந்துட்டு சுலபமா என்ன பண்ண ஆரம்பிச்சானா, பரவாசுதேவனே போற்றி, வியூகவாசுதேவனே போற்றி, ராமனே போற்றி, கண்ணனே போற்றி, வராகனே போற்றி, எனக்குள் உரைபவனே போற்றி, அரங்கனே போற்றி, திருமலையப்பனே போற்றினா அந்த பெருமாள் எல்லாரும் இவன் முன்னாடி வந்து நின்றுட்டான். இவன் இத்தனை நாள் என்ன பண்ணிட்டான், ஊர் ஊரா போய் எங்க கிடைப்பான்னு தேடிட்டான். ஒத்தனை இவன் கண்ணுக்கு படுறதாவே இல்லை. இது ஆகாது சுவாமி நமக்கு இனிமே அப்படின்னு திரும்ப வந்து ஆசனத்துல உட்காந்து போற்றின்னு பல்லாண்டு அவனுடைய திருநாமத்தை சொல்ல ஆரம்பிச்சானா. என் திருநாமத்தை சொல்றவாள் இடத்துல நான் பக்கத்துல இருக்கணும்னு எம்பெருமான் தன் கோவில விட்டுட்டு இவன் பக்கத்துல வந்து நின்னுட்டான். சாஸ்திரம் அதுதான் சொல்றது, சர்வாணி ரூபாணி விசித்திய தீரகா, தேடி தேடி இத்தனை நாள் இவன் அலைஞ்சான், கிடைக்கிறதா தெரியல. நாமானி கிருத்வா அபிவனுயதாஸ்தே, நாமானி கிருத்வா இவன் நாமத்தை சொல்ல ஆரம்பிச்ச உடனே எம்பெருமான் இவனை தேடி வந்து சேர்ந்து விட்டானா. இப்ப எது ரெண்டு முக்கியம், நான் அவனை தேடின்னு போய் கிடைக்காதது முக்கியமா, இல்ல என் இடத்துல இருந்தே உட்காந்து நாமத்தை சொல்லி அவனை என் இடத்துக்கு வரவழைக்கிறது முக்கியமா? கண்டிப்பா ரெண்டு முக்கியமோ இல்லையோ, சுலபம் ரெண்டாவது தான். இப்ப முக்கியத்துவத்தை பத்தி பேசி பிரயோஜனம் இல்லை, இப்போ நடக்கக்கூடியது ரெண்டாவது தானே தவிர. அதனால நாமானி கிருத்வா இது சாஸ்திர வாக்கியம். அது அப்படியே சங்கராச்சாரியர் தன் வாக்கியமா வச்சுட்டார். பாடணும்னா கேயம் கீதா நாம சஹஸ்ரம், கேயம்னு முதல்ல சொல்லி பார்த்தார், நடக்காதுன்னு தெரிஞ்சு விட்டார். கேயம் கீதா நாம சஹஸ்ரம், கீதையை பாட வேணும், அந்த கீதை முடியாமல் போனாலும் விட்டு சஹஸ்ரநாமாத்தியாயத்தை பாட வேண்டும். இது சங்கராச்சாரியர் தானும் காட்டி கொடுத்தது. அவர் பண்ணிருக்கிற சஹஸ்ரநாம வியாக்கியானம்ங்கிறது ஒரே சஹஸ்ரநாமம், விட்டு சஹஸ்ரநாம வியாக்கியானம் தான் சங்கருடைய பாஷ்யமாக இன்று வர உண்டு. உபனிஷத்துக்கு சங்கரர் பாஷ்யம் பண்ணியிருக்கார், விஷ்ணு சஹஸ்ரநாமாத்தியாயத்துக்கு பாஷ்யம் பண்ணியிருக்கார், பகவத்கீதைக்கு பாஷ்யம் பண்ணியிருக்கார், பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம் பண்ணியிருக்கார். இந்த 4 வாசிச்சோம்னா தான் சங்கர மதம் என்னன்னே தெரியும். பல புஸ்தகங்கள் அவரவர்கள் எழுதியிருக்கலாம். இந்த 4ங்கிறது ரொம்ப முக்கியமான உயிரான புஸ்தகம். சங்கர அத்வைத மதத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா விஷ்ணு சஹஸ்ரநாம பாஷ்யத்துல என்ன சொல்றாருன்னு பார்க்கணும், கீதா பாஷ்யத்துல என்ன சொல்றாருன்னு பார்க்கணும், பிரம்மசூத்திர பாஷ்யத்துல என்ன சொல்றாருன்னு பார்க்கணும், உபனிஷத் பாஷ்யத்துல என்ன சொல்றாருன்னு பார்க்கணும். இந்த 4 பாஷ்யத்திலையும் சங்கர் என்ன சொல்லிப்பறோ அதுதான் சங்கராச்சாரியருடைய அபிப்பிராயமாக இருக்கும். அதுல முக்கியமானது விஷ்ணு சஹஸ்ரநாமாத்தியாயம். ஏன்னா ஆச்சரியம் என்னன்னா, எம்பெருமானுக்கு உருவமோ குணமோ கிடையாதுன்னு சொல்றவர் சங்கராச்சாரியர் அத்வைதத்தின்படி. ஆனா அவர் வியாக்கியானம் பண்ணிருக்கார் விஷ்ணு சஹஸ்ரநாமாத்தியாயத்துக்கு, கிருஷ்ணஹான்னா என்ன, ராமஹான்னா என்ன, கோவிந்தஹான்னா என்ன, அதோட எல்லாம் மேல சொல்லப்படுறார், யானி நாமானி கவுணானி விக்யாத்தானி மகாத்மனா, ஓரொரு திருநாமமும் ஓரொரு குணத்தை சொல்றதுங்கிறார் பீஷ்மாச்சாரியர். அதுக்கு சங்கரர் வியாக்கியானம் பண்ணிருக்கார். அதனால தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன, எல்லோ பெரியவர்களும் எம்பெருமானை பத்தி அபாரமாக பாடினார்கள். அவனை பத்தின திருநாமத்தை நாம் சொன்னோம்னா வைபவத்தனையும் பெற்று போகலாம். இது நம்மாழ்வார் ஒரு பாசுரத்தில் அழகா சாதித்தார். யாருமோன் நிலைமையனா அறிவறிய எம்பெருமான், யாருமோன் நிலைமையனா அறிவழிய எம்பெருமான், பெருமோராயிரம் பிரபலவுடைய எம்பெருமான், பேருமோர் உருவமும் உளதில்லை இலதில்லை பிணக்கே. அழகான பாசுரம். யாரும் ஓர் நிலைமையனா அறிவறிய எம்பெருமான். இப்ப 2 வாக்கியம் சொல்லியிருக்கேன், ரொம்ப தேடி தேடி பார்க்காதீங்கோ, படிச்சிருங்கோ. விஷ்ணு சஹஸ்ரநாமாத்தியாயத்தேன்னு சங்கரர் சொன்னார். சர்வாணி ரூபாணி விசித்திய தீரஹா நாமானி கிருத்வா அபிவதனி யதாஸ்தே சாஸ்திரம் சொல்லித்து. இப்ப இதுக்கு தகுந்த மாதிரி நம்மாழ்வாருடைய பாசுரத்தையும் தெரிவிக்கிறேன். யாரும் ஓர் நிலைமையனா அறிவறிய எம்பெருமான். எப்பேற்பட்ட பெரியவனா இருந்தாலும் இப்படிப்பட்டவன் பிரம்மத்தை தெரிஞ்சுடவே முடியாது. யாரும் ரொம்ப உயர்ந்தவர்களாக இருந்தாலும் ஓர் நிலைமையன் இப்படிப்பட்டவன் சுட்டி காட்டி பிரம்மத்தை தெரிஞ்சுடவே முடியாது. இப்ப இத்தனை பேர் நீங்க இந்த இடத்துல உட்காந்துருக்கு, நான் ஆரை பார்த்து சுட்டி காட்டி இதுதான் அவர் பேர்னு சொன்னார், உடனே எழுந்து இதான் என் பேர், கோத்திரம் சூத்திரம், பாரத்வாஜ கோத்திரம், ஆபஸ்தம்ப சூத்திரம், உடனே ஒத்துணுடுவா. இந்த மாதிரி இப்ப பெருமான் இருக்கானே ராமனை பார்த்து இவனை சுட்டி காட்டி நான் ஏதானு ஒண்ணு சொல்லணும்னு ஆரம்பிச்சேன்னா அப்படியே மாத்தினுடுவார். நான் அது இல்லைன்னு விடுவார். இன்னொன்னு ஏதானு ஒண்ணு சொல்ல காமிச்சேன்னா இல்ல நான் வராகன்னு விடுவார். நான் வராகன்னு சுட்டினேன்னா நான் நரசிம்மன்னுவர். எந்த ஒரு சுட்டுதலுக்கு அவரை உட்படுத்துறதுக்கு முடியாது இல்லையோ. அதைத்தான் ஆழ்வார் சொன்னார், யாரும் ஓர் நிலைமையனா அறிவறிய எம்பெருமான். இப்படிப்பட்டவன் அவனை ஒத்தரால சொல்லிடவே முடியாது. அந்த இடத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். இப்படிப்பட்டவன் சொல்ல முடியாதுன்னா உடனே நாஸ்திகால் என்ன சொல்லுவா தெரியுமா, அதனாலதான் அவனை இல்லைங்கிறோம்னுவா. இப்ப நாம அதை சொல்றதுக்காக இந்த கோட்டியில உட்காந்துருக்கல.
நம்ம ஆஸ்திக சமாஜத்துல பேசிட்டு இருக்கமே தவிர ஆஸ்திகர்களுக்காக ஏற்பட்ட இடத்துல நாம பேசிட்டு இருக்கோம். இங்க நாஸ்திகவாதத்துக்கு இடம் இல்லை. அப்படி இல்லவே இல்லைன்னா ஆழ்வார்கள்லாம் இத்தனை பாடுபட்டு சொல்லியிருப்பாளாம். இது இத்தனை குணத்தையும் சொல்லிவிட்டு அப்புறம் இதெல்லாத்துக்கு மேல ஒண்ணுமில்லைங்கிறதுக்காக ஆழ்வார்கள்லாம் இவ்வளவு பாடுபட்டார். எல்லாமே உண்டுங்கிறது உண்மைதான். ஆனா எப்படிப்பட்டவன்னு தெரிஞ்சுக்க முடியாதுங்கிறது முக்கியம். இப்ப எம்புத்திக்கு அப்பாற்பட்டு ஒண்ணு இருக்குன்றதுக்காக உலகத்திலே அந்த வஸ்துவை இல்லைன்னு யாராலேன்னு ஆக்கிட முடியுமா? இப்ப எனக்கு தெரியாது எத்தனையோ வஸ்து உலகத்துல இருக்கலாம். ஒண்ணுமே இல்லை, இதை தாண்டி அடுத்த தெருல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. இப்ப என் பின்னாடி இருக்கிற சௌத்தை தாண்டி என்ன இருக்கும் உங்களுக்கும் தெரியாது. ஆக ரெண்டு பேருக்குமே கண்ணு எவ்வளவு தூரம் தெரியுமோ அவ்வளவுதான் தெரியும். என் கண்ணுக்கு தெரியாதுங்கிறதுக்காக அடுத்த தெருவே இல்லைன்னு ஒருத்தன் சொல்றதுக்கு ஆரம்பிச்சான்னா பைத்தியம்னு தான் பட்டம் கட்டுவோம். ஆக எனக்கு தெரியாதுங்கிறதுக்காக இல்லைன்னு சொல்லிடவே முடியாது. பிரம்மத்துக்கு எத்தனையோ சரீரம், எத்தனையோ திருமேனி, எனக்கு தெரியாதுன்னு ஒத்துக்கிற சாமர்த்தியம் இருக்கணும். பகவத் விஷயத்துல ரொம்ப முக்கியமா நாம புரிஞ்சுக்க வேண்டியது, நமக்கு தெரியாதவர்கள் பல விஷயம் இருக்கும், அதுக்குன்னு அதெல்லாத்தையும் இல்லைன்னு சொல்லவே கூடாது. ஆக யாரும் ஓர் நிலைமை என்னன்னா எப்பேற்பட்டவனும் இப்படிப்பட்டவன் அவனை தெரிஞ்சுட முடியாது. ரெண்டாவது, யாரும் ஓர் நிலைமை என்னன்னா அறிவெளிய எம்பெருமான், ரொம்ப சாதாரணப்பட்டவா கூட இவ்வளவுதான் கண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாமா? ஆழ்வார் இப்ப ரெண்டு வகை சொல்றார். முதல்ல சொன்னார் எப்பேற்பட்டவனும் கூட இப்படிப்பட்டவன் தெரிஞ்சுக்க முடியாதுன்னார். இன்னொன்னு ரொம்ப சுலபம் எளிமையான வாசல்ல போறவங்க கூட இவ்வளவுதான் எங்க கண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். இது என்ன இந்த ரெண்டு ஒவ்வாத குணங்களா இருக்கே. ஒரு பக்கம் பார்த்தா யாருமே தெரிஞ்சுக்க முடியாதுங்கிறார், இன்னொரு பக்கம் வந்தா யார் வேணா தெரிஞ்சுட்டு போட முடியுங்கிறார். அந்த ரெண்டுத்துக்கு சேர்த்து மூணாவது வரி சொன்னார், பேருமோர் 1000 பிறபலவுடைய எம்பெருமான். அப்படி ஒருத்தரும் தெரிஞ்சுக்கவே முடியாது இருக்கிறதுக்கு நிறைய பேர்களாம், எல்லாரும் தெரிஞ்சுட்டு சொல்லிடுறதுக்கு நிறைய பேர்களாம். ரெண்டு விதத்திலையும் பேரை வச்சிருக்கானோ எம்பெருமான். அந்த ரெண்டு விதத்தை தான் பரத்வ சௌலபியங்கள்னு சொல்லுவோம். பரத்வம்னா மேன்மை, சௌலபியம்னா எளிமை. மேன்மைக்கு எல்லை நிலம் பகவான் தான், இதுக்கு மேல போறதுக்கு இடமே இல்லை. அத்தனை மேன்மை எம்பெருமானிடத்தே. எளிமைக்கு எல்லை எம்பெருமான் தான், அதுக்கு கீழே தன்னை குறைச்சிக்கிறதுக்கும் வழி கிடையாது. அத்தனை தூரம் குறைச்சுட்டான். ஒரு இடப்பிள்ளையா பிறந்தாயிடுத்து, ஒரு பன்னியா பிறந்தாச்சு, ஒரு கூர்மமா பிறந்தாயிடுத்து, ஒரு மீனா பிறந்தாயிடுத்து, மேலும் கீழும் ஒன்னாக இல்லாத ஒரு சிங்கமாக கூட பிறந்தாயிடுத்து, ஒரு குள்ள வடிவத்தோட பார்க்கிறவர்களே இகழற அளவுக்கு பிறந்தாயிடுத்து. இதுக்கு மேல என்ன இப்ப கீழே தாழ்த்தினோட போறான், அந்த அளவுக்கு தன்னை தாழ்த்தின்டாயிடுத்து. ஆனா தாழ்த்தின ஒரு அவதாரத்தையும் செய்த செயல்களை பார்த்தா அதுக்கு மேல போறதுக்கு வழியே கிடையாது. ஒரு நரசிம்மனா பிறந்தான்னு சொல்றோம், செய்த செயல் சாமான்யமான செயலா? ஒரு வாமனனா பிறந்தான்னு சொல்றோம், மிருகோன பீம குச்சரோ கிரிஷ்டா யஸ்யோருஷு த்ரிஷு விக்கிரமணேஷு அதிக்ஷயந்தி புவனானி விஸ்வா, உலகம் முழுக்க தாவி அளந்தான். எவ்வளவு தன்னை தாழ்த்தி கொண்டாலும் அத்தனைக்கத்தனை தன்னை உயர்த்திக்கிறானோ இல்லையோ. இந்த உயர்ந்தத்துக்கெல்லாம் பரத்வம்னு பேர், தாழ்ந்தத்துக்கெல்லாம் சௌலபியம்னு பேர். பரத்த சௌலபியங்கள் சேர்ந்தவன் தான் எம்பெருமான். அவனை பத்தி தான் சாஸ்திரநாமாத்தியாயம் சொல்ல வந்தது. ஆழ்வார் என்ன தெரிவிக்கிறார், பேருமோர் 1000 பிறபலவுடைய எம்பெருமான். ஆக யாருமோர் நிலைமை என்னன்னா அறிவறிய எம்பெருமான், யாருமோர் நிலைமை என்னன்னா அறிவழிய எம்பெருமான், பேருமோர் 1000 பிறபலவுடைய எம்பெருமான், பேருமோர் உருவமும் உளதில்லை இலதில்லை பிணக்கே. அவனுக்கு எத்தனை உருவங்கள் இருக்கு தெரியுமா? உளதில்லை இலதில்லை பிணக்கேன்னர். பிணக்குன்னா சண்டை. பேருமோர் உருவமும் உளதில்லை இலதில்லை பிணக்கே, சண்டையே கிடையாதுன்னு சேர்த்துக்கணும். பேருமோர் உருவமும் உளதில்லைன்னு சொன்னா எத்தனை உருவம்ங்கிறது அவனுக்கு கணக்கு சொல்லிடவே முடியாது. அத்தனை உருவம் எடுத்துனுட்டான் எம்பெருமான். அந்தந்த உருவத்துக்கு தகுந்தா போல ஒரு பேரையும் வச்சுனுட்டான். அந்த பேரை கணக்கிட முடியாதுன்னுட்டான். நான் உருவத்தை கணக்கிடுறேன்னா பெயர்களை கணக்கிட, அந்தந்த உருவத்தை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக எம்பெருமான் இத்தனை பெயர்களுடைய சேவை சாதிக்கிறான். அதனாலதான் யாருமோன் நிலைமை என்னன்னா இந்த பெயர்களுடைய எம்பெருமான் பரத்தத்துக்குன்னு சில திருநாமம் இப்ப நம்ம பிரிக்க போறோம். எத்தனைன்னு சொல்லிட முடியாது பகவானுடைய குணங்களை, எத்தனைன்னு திருநாமத்தையும் சொல்லிட முடியாது. ஆனா வகை வகையா பிரிக்கலாம் இல்லையா? இது ஒரு வகை, இது ஒரு வகை. இப்ப இங்க எத்தனை பேர் உட்காந்துருக்கா, ஒரு நிமிஷம் பார்த்து எத்தனை பேர்னு சொல்லுன்னா எனக்கு தெரியாது. ஆனா சொல்லுவேன். எப்படி சொல்லுவேன்? ஆண்கள் பெண்கள் அப்படின்னு சொல்லிடுவேன். வகை பிரிக்கிறதுக்கு என்னால முடியும் இல்லையோ. இதுதான் பராசர பட்டர் ஸ்ரீரங்கத்தில் இருந்தாராம். அவர் இருந்த காலத்திலே ரொம்ப வித்வானா இருந்திருக்காரு. சின்ன வயசுல இருந்தே சர்வஜ பட்டன் ஆரோத்தன். ஒன்னும் பெரிய ஞானம் இல்லை. ஆனா அவன் எல்லாரையும் ஜெயிச்சுட்டதா பேர் வச்சுட்டு பல்லக்கெல்லாம் அங்கேருந்து வந்தான். ராமானுஜர் ஸ்ரீரங்கத்துல இருந்த காலம். பட்ட சின்ன வயசு 5 வயசு குழந்தை வாசல்ல விளையாடிட்டு இருந்திருக்கார் பராசர பட்டர். இவன் வந்து காலையெல்லாம் ஊதிண்டு சர்வஜ பட்டன் வந்தான், சர்வஜ பட்டன் வந்தான் என்ன பிருதம்லாம் சொல்லிட்டே இங்கேருந்து வந்திருக்கான். பார்த்தார் பராசர பட்டர், இவன் யாருக்கு என்ன ஜெயிச்சிருக்கான்னு தெரியல, நம்மூருக்குள்ள ஸ்ரீரங்கத்துல போய் வரானே, எப்பேற்பட்ட வித்வான்கள் இருக்கிற இடம், இவனை உள்ள வரக்கூடாது நிறுத்தி விட்டார் ஊர்கோடியில. நான் சொல்ற கேள்விக்கு பதில் சொல்லிட்டு நீ ஊருக்குள்ள போனுட்டார். இந்த பட்டன் எல்லாரையும் ஜெயிச்சுட்டு வந்திருக்கான்.
என்ன சின்ன பிள்ளை ஏதோ ஒன்று கேள்வி கேட்கட்டும், ஏதோ வேடிக்கைக்காக கேட்கறதுன்னா. பட்டர் என்ன பண்ணார், விளையாடி இருந்தாரோ இல்லையா காவிரி கரையிலே, கீழே